ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 31/5/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, மேல்நோக்கு நாள், கரிநாள், சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 8:30, சாயந்தரம் 4:30 5:30. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த நேரத்தில் முக்கியமான காரியங்களுக்கு பிள்ளையார வேண்டின்னு பண்ணிக்கோங்க. சுபகாரிய பேச்சுக்கள் கொஞ்சம் இந்த நேரத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைக்கி வார சூழ கிழக்கு பக்கம், அதாவது கிழக்கு பக்கம் பிரயாணம் பண்ணப்படாது. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம உத்தியோகம் நிமித்தமாக இல்லை ஏதாவது ஒரு காரியமாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் தயிரை சாப்பிட்டுட்டு போங்க. அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. ரிஷப லக்னம் இருப்பு 2 நாழிகை 18 வினாடிகள். திதி இன்று அதிகாலை 2:14 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2 மணி 8 நிமிடங்கள் வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். நாமயோகம் இன்று மாலை 3 மணி 7 நிமிடங்கள் வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இன்று பிற்பகல் 1:51 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2 மணி 8 நிமிடங்கள் வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். இந்த கேட்டை மூலம் இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் திமிகே தன்னோ மந்த பிரச்சோத்யாத் ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமான காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாலே வாராகி அம்மன் வழிபாடு சத்ரு ஜெயம் உண்டாக்கும். சத்ருக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அதனால் இன்றைக்கி வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். அவரோட இடத்துலே, அதாவது கடகராசிலே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை 5ஆம் பார்வையை உங்களோட கலத்திர ஸ்தானத்தில் பார்க்குறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். சில பேருக்கு இந்த வெளியூர் இல்லைனா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள்
வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான நாள். ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சகாயாதிபதி சந்திர பகவான், 2ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு மனோதைரியம் அதிகமாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான். தாராளமாக பொருளாதார நிலை உயரும். நீங்கள் சில காரியங்களில் சில இழுபறியான நிலைமைகளை பார்த்தீர்கள். அது இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறி மனதை மகிழ்விக்கும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் அற்புதமாக 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக நீங்கள் எண்ணிய விதத்தில் உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கார். சந்தோஷம்தான். சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி லைட்டாக குழப்பம் இருக்கும். ஏன்னா மனோகாரகன் இல்லையா, நம்ம மனசு அப்படியே அலபஞ்சுட்டே இருக்கும். சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் அப்படியே நோவு மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா மனோகாரகன் சந்திர பகவான் அவர் ஜென்மராசிலே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீங்க. அதற்குண்டான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால் உங்களுக்கு ஒரு சில சுப காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவதற்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்சஸ்தானம் விரயஸ்தானத்தில், அதாவது உங்களோட விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் விரையாதிபதி. அதே சமயம் 11ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதமான ஒரு வரவும் வரும் செலவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறி மனதை மகிழ்விக்க செய்யும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள்.
தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வதற்குண்டான சந்தர்ப்பம் வாய்க்கும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்தோஷமா இனிப்பா இருக்கா? அதேமாரி இன்னைக்கு உங்களுக்கு இனிப்பான தித்திப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண் 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல லாபாதிபதி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வருமானம் அது சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான பொருளாதார நிலை முன்னேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெள்ளம் கொஞ்சோண்டு சாப்பிட்டு போயிடுங்க, ஜாக்கரி. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்திலே இருக்கார். அதே சமயம் உங்கள் ஜென்மராசியை குரு பகவான் 5ஆம் பார்வையை வேற பார்க்குறார். உத்தியோகத்தில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கி அழகாக பண்ணிடுவீங்க. அதேமாரி தொழில் வியாபாரத்திலையும் அப்படி நுணுக்கமான நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கோஷ்டி பூசல்கள் மறையும். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் உறவினர்களின் வருகையால். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதவும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனசில் குழப்பமே இருக்காதுங்க. சந்தோஷமான நாள். பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான். சந்திராசிரமம் போயிடுத்தினாலே சந்தோஷம்தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக எடுப்பீங்க. வெற்றி. உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த மன கிளேசங்கள் மறையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதவாம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்குன்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு குழப்பம் வரும். ஏதோ அது இது அதுன்னு சொல்லவே வேண்டாம். புரியுதா? ஏதாவது ஒன்று உடல் ஆரோக்கியம். அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. சில நேரங்களில் உடல் சோர்வு அசதி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கவன சிதறல்கள் வேண்டாம்.
அதேமாரி அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நாகரீகமாக பேசுவது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த சாக்லேட்டை ஒன்று நீங்கள் சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, இல்லைன்னா யாருக்கு வேணாலும் கொடுங்க. உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைகள் யாருக்கு வேணாலும் கொடுங்க. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான நாள். ஏன்னா கலெக்டர் ஸ்தானத்தில் சந்திரபகவான், 7ஆம் இடத்துல சந்திரபகவான் இருந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஸோ ஜென்மராசியை பார்க்குறதுனால சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகத்தில் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவுவதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிட் பச்சை கற்பூரம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 3. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிரணும் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள். அதே சமயம் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப அற்புதம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்துட்டு 9ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். ஸோ சந்தோஷம். இன்றைக்கி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது திட்டத்தோடு செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். ஏன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு அற்புதமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அதேபோல் எண்ணத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் குழப்பத்துடன் செயல்படுவார்கள். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.